ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனது வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா? தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும். ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உனது வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களில் கண்ணெதிரே நிற்கும் எதிராளி உனது கர்மா, மாயை, விதி. இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றமும் சறுக்கல்களும். ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள் நிறைய உள்ளன. அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரவர் சிந்தனை என யுத்த களத்தின் பரிமாணங்கள். இங்கு உனக்கு போராடும் யூகம், அவற்றின் வழிமுறைகள் சற்றே மாறும். நாம் பழகிய அன்பு முகங்கள், நாம் பழகிய விரோத முகங்கள் என நிறைய தோற்றத்தின் பரிமாண முகங்கள். அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பம். என்றைக்கும் நீ ஒன்றை புரிந்து கொள் என் தங்கமே. கால நேரம் என்பது நமக்கு நிர்ணயிக்கும் தீர்மானங்கள். உனக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் அது மற்றவர் வாழ்விலும் கிடைக்கும். அதே போலத்தான் மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நேரம். உனக்கான நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும். அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் ஒரு படி கீழ் உள்ள நேரம் இருக்கும். பிறகு நீயும் மேல்படியில் நிற்பாய். இது சத்திய தேவனின் சத்திய வாக்கு. அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்விலும் ஈடேறும். வாழ்க்கை என்பது சக்கரம். எந்த இடம், எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மேலே என்றால் இன்னொன்று கீழ் நோக்கித்தான் இருக்கும். இதுதான் நியதி. இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயம் நீயும் நற்சிந்தனைகளில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நானே. அதை உன் கையிலிருந்து நகரவிட்டதும் நானே. இரண்டும் என்னால் தான் உனக்கு வழங்கப்பட்டது என்பதை நீ உணர்ந்து கொள் என் செல்வமே. சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது. இது ஏன், எதற்கு இப்படி நடந்தது என்று உனக்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவரும் ஆட்டி வைப்பவரும் நானே. நீ என்னை நம்பு. நிச்சயம் நீ கரை சேர்வாய். நன்மை விளையும். என் பாதுகாப்பில் நீ என்றும் உள்ளாய். நிறைவான மகிழ்வோடு கூடிய நிம்மதியாய் வாழ்வாய். இன்பமும் துன்பமும் பகல் இரவு போல மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை நன்கு பயன்படுத்திக்கொள். இதனால் உன் வேலை எளிதில் முடிவுறும். நீ பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் காலையில் எந்த நேரமும் நீ பயணத்தை தொடங்காதே. உணவு உண்ட பின் பிற்பகலில் பயணத்தை தொடங்கு. முடிவு உனக்கு சாதகமாக அமையும். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே. உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் செல்வமே. என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன். என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டிக்கொள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் நீ உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும். நீ கடந்து கொண்டு இருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய். வம்சாவளி நலனை நினைத்து வேதனைப்படுகின்றாய். இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் உனக்கு கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? இல்லை, முடியாது. வேண்டும் என்றால் முயற்சி செய்து பார். உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாய். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. எனது கண்களை பார். அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன் கர்ம பலன்களின் வீரியம் அதிகமாக உள்ளது. அதனால் இப்படி அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். நான் இருக்கிறேன்.
எதற்கும் கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். என் வாக்கு பொய்யானது இல்லை செல்வமே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும் பொழுது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகர்த்த முடியும்? யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமரு. நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை கரை சேர்க்கின்றேன். நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும், நீ உதாசீனப்படுத்தப்படும் பொழுதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் உன் சாயப்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, யாருமே நிரந்தரமில்லை. பெற்ற தாயானாலும், தந்தையானாலும், மனைவியானாலும், கணவரானாலும், குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய நான் மட்டுமே. அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும், துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைப்பேன். உனக்கு இப்பொழுது நேரம் சற்று கடுமையாக இருக்கிறது. தானம் செய். ஸ்ரீ சாய்நாதரிடம் மன்னிப்பு கேள். உன்னிடம் ரூபாய் 250 இருக்கும் பொழுது 5 ரூபாய் தானம் செய்ய ஏன் தயங்குகிறாய்? நீ 5 ரூபாய் தானம் செய்யாவிட்டால் உனக்கு பெரிய துன்பம் ஏற்படும். இல்லாவிடில் நீ ஏமாற்றப்படுவாய். தானமளி, நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஸ்ரீ சாய்நாதரை என்னை நினைவில் கொள். உனக்கு வெற்றி கிட்டும். தேவையில்லாதவற்றை தேடி போகாதே. சவால் விட்டு சொல்கிறேன். இதை பார்த்த 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ குறித்து வைத்துக்கொள். உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய்? அந்த எண்ணம் தவறானது, ஆபத்தானதும் கூட. எல்லா சுமைகளையும் நீ என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா? பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்களின் ரூபத்திலோ வேறு ஏதாவது ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும். அதை கண்டு நீ அஞ்சாதே. நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. பிறகு பார், நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது. இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும்? உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது. அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன்? நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை. கவலைகள், சோகங்கள், வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்து கொண்டு இருக்கிறாய். ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய். அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உதிக்கின்றது. ஒன்றை தெரிந்து கொள். எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது. அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான். அதன் பிடியில்தான் கர்மா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது. அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன்.
உன் இதயத்தில் நான் வாழ்கின்றேன். அதன் பொருட்டே உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்த முயற்சி செய்கின்றேன். ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒலிக்கின்றாய். பிறகு எப்படி என்னை நீ முழுவதுமாக உணர்வாய்? உன் மனதை துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய். அதை தூக்கி எறி. அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரியும். அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்ப்பாய். உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே. எல்லாம் கர்ம வினைதான் காரணம். வினைதான் காரணம் என்றால் அப்பா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாயல்லவா? உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நானே. நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள், ஆனால் வெற்றி பெறுவது உறுதி. கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவித்தேயாக வேண்டும். பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்தடையும் என்பதை நீ மறவாதே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். என் தங்கமே, உன் மனதில் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும்? உன் மனதில் இருக்கும் நான் அனைத்தையும் அறிவேன். அது எப்படி? நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நினைத்தாய்? உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன். நீ என்னை அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான். ஆனால் நீ இதுவரை எடுத்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவியிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நான் இருப்பேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள். உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு நான் சுகம் பெற செய்வேன். இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மரத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கின்றாய். இதை அனைத்தும் நான் மாற்றியமைப்பேன் தங்கமே. நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது. உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என் பிள்ளை, அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் விழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த முயற்சி செய். இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நன்மைகள் என்பது காற்று போல. நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாய் இருக்கும். அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம். இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள். ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் சுயதர்மமும் பிறந்து விடுகிறது. ஒருவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை செய்வது அவன் சுய தர்மம். ஒருவருடைய சுய தர்மம் அவன் உண்மையான இயல்பையும் மனப்போக்கையும் ஒத்து அமைவது. அந்த சுய தர்மத்தை ஒட்டியே அவன் திறமைகளை பெற்றிருப்பான். அதை செய்வதாலேயே அவன் அமைதியடைய முடியும். இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் கிடையாது. சுலபம் சிரமம் என்று எல்லாம் கணக்கிட்டு எடுத்துக்கொள்வதோ தள்ளிவிடுதலோ கூடாது. உன்னை நான் எப்போதும் கைவிடமாட்டேன். நீ தூங்கி எழுந்ததும் உன் கண்முன்னே நான் காட்சி தருவேன். இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய பிரமாணம். உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அது விதி. உன் வாழ்க்கையில் ஆறாக, அருவியாக, கடலாக, சீற்றங்களும் இடம்பெறும். அது ஏன் என்றுதானே கேட்கிறாய்? என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது. அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள். உன் பாதையானது என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய். இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய். நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியும் அடைவாய். அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் நான் இடம்பெற செய்துள்ளேன். அது உனக்கு நன்றாக புரியும். பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு. அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே.
உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது. நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய். என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையே. உன் அம்மாவாக நான் எப்போதும் இருப்பேன். நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது. இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன். இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றியமைக்கப் போகிறேன். நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு. உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும். வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு. பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக சறுக்கலிலிருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சார்த்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கத்தான் போகிறார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். நீ மனம் உடைந்து போகாதே குழந்தையே. உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இறுகப் பற்றி நான் காத்து கொண்டுள்ளேன்.